ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் போகிறோம்னா பாய் வீட்டு பிரியாணி. வாங்க பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலாம். ஒரு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. அதாவது தேங்காய் எண்ணெய் நெய் ஊற்றினா தான் பிரியாணி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கோல்டு வின்னர் ஊற்றுனாலும் கோல்டு வின்னர் ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் கொஞ்சம் ஊற்றணும், அப்புறம் தான் பிரியாணி சாஃப்டாக இருக்கும். அது நல்லா ஆயில் சூடாகி வரும்போது அது கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் தண்ணியில் க்ளீன் பண்ணி போட்டு கழுவி வச்சுக்கணும். அந்த பட்டை கிராம்பு ஏலக்காயை போடணும். பட்டை கிராம்பு ஏலக்காயை போட்டு அதை நல்ல சூடு வரும்போது அது நல்லா புரிஞ்சு வந்தவுடனே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போடணும். அதாவது நீங்கள் ஒரு கிலோ அரிசி பொங்க போகிறீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயமாவது போடணும், பெரிய வெங்காயம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் பொங்குறேன், அதனால் ஒரு கொஞ்சமாக தான் போடுவேன். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த கலர் நல்லா மாறும். அது வரைக்கும் நம்ம கிண்டணும். பொதுவாக மட்டன் பிரியாணி குக்கரில் நம்ம இப்படி கறியை வச்சுட்டு சோறை தனியாக பாத்திரத்தில் வச்சோம்னா இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஆனால் நல்லா பல்லாரி வெந்து வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படின்னா, நீங்கள் 1 கிலோ அரிசி சமையல் பண்ணிங்கன்னா 100 இஞ்சி 100 பூண்டு வச்சு அரைச்சி வச்சுக்கிடணும். நான் இப்போ கம்மியாக தானே வச்சுருக்கேன், அதனால் நான் கம்மியாக தான் போடுவேன். அந்த அரிசிக்கு தகுந்தபடி போடணும். நான் இப்போ 2-3 ஸ்பூன் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நல்லா அதை அடுப்பில் போட்டு கிண்டணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது அது வர்றது வரைக்கும் கிண்டணும். இங்கே அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அது நல்லா கொதிக்கணும். அதை கொஞ்சம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் தக்காளியை போடுங்க. தக்காளி நிறைய போடக்கூடாது. தக்காளி நிறைய போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். தேவைக்கு தான் போடணும். ஒரு 2-3 தக்காளி போட்டால் போதும். 1 கிலோ அரிசினா ஒரு 1/4 கிலோ தக்காளி போட்டால் போதும். கொஞ்சம் இந்த இஞ்சி தக்காளி போட்டவுடனே கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அது வதக்கி விடுங்க. வதக்கி விட்டாச்சுன்னா தான் அந்த தக்காளி கொஞ்சம் வேகும். அது வரைக்கும் லைட்டாக மூடி போடுங்க. ஒரு நிமிஷம் மூடி போட்டுட்டு அதனைக்கு அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்ல நெய்யோடு சேர்ந்து ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி போடுங்க. வத்தல் பொடியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வத்தல் பொடி போட்டுட்டு மல்லி புதினா 2 மிளகா. உங்கள் மிளகா ரொம்ப அது காரம் வேணுன்னா கூட 2 போட்டுக்கலாம். நான் 1 தான் போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் விட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் அது நல்ல எண்ணெயில் கலந்து வதங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பிரியாணி பவுடர் போட்டுக்கலாம். பிரியாணி பவுடர் போட்டு அதோட கொஞ்சம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. தயிரை ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. எல்லாத்தையும் ஊற்றி ஒன்று போட்டு நல்லா கிண்டி விட்டால் தான் அது ஒன்று சேரும். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை போடுங்க. நாங்கள் பிரியாணியில் அதிகமாக மட்டன் போட மாட்டோம். மட்டன் போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எங்கள் வீட்டு பிள்ளைகள் பிரியாணியில் போட்ட மட்டன் அதிகமாக சாப்பிடாதுங்கிறனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு அரை லெமன் போதும். இங்கே 1 கிலோ அரிசியை போங்கனாலும் ஒரு லெமனை புழிஞ்சு ஊற்றினா போதும். நல்லா ஊற்றி நல்லா கிண்டி கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போடுங்க. நீங்கள் கலருக்கு வேறு ஏதாவது கேசரி பவுடர் போடணும்னாலும் போடலாம். நான் கேசரி பவுடர்லாம் போடலை, மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உப்பு பத்தவா பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டம்ளர் பாலும் தயிரும் சேர்ந்து ஊற்றினா அது சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த கறி வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், ஒரு 20 நிமிஷம் அந்த அரிசியை தண்ணியில் ஊற வச்சிடணும். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு அதை கறி வேகட்டும். அப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம். கழுவி எடுத்து நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும். தண்ணியை 2-3 தண்ணியை விட்டு அலசி விட்டு நல்லா அரிசியை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இன்னொரு கடாயை வச்சு அடுப்பில் நான் குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கர் விசில் வராதானா நீங்கள் கடாயே வைக்கலாம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போட்டிருக்கீங்களோ அது 1க்கு 1.25 எடுத்தால் போதும். ஏன்னா இந்த குக்கரில் கறி வேக வச்சுருக்க குக்கரில் எண்ணெய் நெய் எல்லாம் போட்டுக்கிறோம். அது ஒரு 1/4 அளவு வந்துடும். அரிசிக்கு குக்கரை நீங்கள் கறியில் வேக வச்சினாலே 1க்கு 1.25 வச்சாலே போதும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அந்த தண்ணி அளந்து ஊற்றி இந்த வேக வச்சுருக்க கறி எல்லாத்தையும் உள்ளாந்திக்கி போட்டு உப்பு அதுக்கு அரிசியை போடணும். க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க அரிசியை போடுங்க. அரிசியை போட்டு நல்ல தண்ணி இல்லாமல் வடியை வச்சு தான் போடணும். மறுபடியும் தண்ணியே ஆகிடக்கூடாது. அளந்து வச்சு 1.25 அளவு தான் தண்ணி போடணும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாச்சுனாலே பிரியாணி குளக்குளன்னு ஆயிரும். அதை அரிசியை போட்டு அதை கலக்கி விட்டு உப்பை போட்டு மூடி வச்சுருங்க. 20 நிமிஷம் சிம்மிலே வச்சா போதும். இப்போ சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிரும்.
பிரியாணினாலே குக்கரில் விசில் வரக்கூடாது. குக்கரில் விசில் வந்தாலே அந்த பிரியாணி வந்து குழஞ்சிரும். இப்போ சூப்பராக உதிரியான ஒரு பிரியாணி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.